தற்காலிக நிறுத்தம் அப்படிங்கிற நிலையில இந்த இன்வெஸ்டிகேஷன் நிற்கக்கூடிய நிகழ்வு இந்த பக்கம் வந்து ஆதாரங்களை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தானே உருவாக்கி கொடுக்கும். எல்லா விதமான முக்கியமான தரவுகளும் திரட்டி வச்சிருப்பாங்க. உடனே எல்லாத்தையும் கோர்ட்டில் விட மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களாக விட்டு பார்த்துட்டு ஒரு நமக்கு சாதகமாக வந்தோம்னா கடைசியாக ஒரு பெரிய குண்டு வச்சு குண்டு போடுவாங்க. அப்போ மாட்டிப்பாங்க. அதுதான் ஈடியினுடைய டாக்டிக்ஸ். கேரளாவில் வந்து 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க இடி ஆபீசர்ஸ் ஒருத்தர். தனிநபர்கள் மீதான புகார்கள் ஏற்படுமே தவிர அதனால் துறைக்கு ஒட்டுமொத்த துறைக்கு வந்து பாதிப்பு வராது. ஏற்கனவே அவங்க தரவுகள் நிறைய திரட்டி வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராங் எவிடன்ஸ், வலிமையான ஆதாரங்களை திரட்டி வச்சுருப்பாங்க. இது தற்காலிக தடைக்காக காத்து முடிஞ்ச உடனே எடுத்து ஆரம்பிப்பாங்க. தங்களுடைய வேகத்தை காட்டுவாங்க. செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டால நிறைய தடவை விசாரணைக்கு போனால என்னை வந்து பிஜேபியில் சேர சொன்னாங்க இடின்னு ஒரு தகவலை சொன்னாங்க. என்ன ஆதாரம்? விபி சிங் மேலே பொய்யான புகார் வந்தது. தேசிய அளவில் ஒன்றும் நிற்கலையே. மொராஜி மேலே புகார் வந்தது. பல தலைவர்கள் மேலே அந்த மாதிரி பொய்யான புகார்கள் வந்து கோர்ட் வரைக்கும் போனாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. எல்லாமே ஜோடிக்கப்பட்ட குற்றங்கள் தான். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நல்லை சேவா. சுப்ரீம் கோர்ட் வந்து இடிக்கு இடைக்கால தடை, ஒரு டெம்பரரியா வந்து ஒரு தடை போட்ட நிகழ்வு நமக்கு தெரியும். இந்த தீர்ப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்களும் பல தரப்புல இருந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இடி உடைய மூவ்மெண்ட், அதாவது வந்து இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேகமா சென்றுகிட்டு இருந்துச்சு. சீக்கிரத்திலேயே அவங்க வந்து குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு, கைது பண்ணக்கூடிய அளவுக்கு செல்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தற்காலிக தடையை போட்டிருந்தாங்க. இதன் மூலமாக இடி வந்து இந்த டாஸ்மாக் விவகாரத்துல விசாரணை பின்னோக்கி செல்வதற்கு அல்லது சுணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா உங்களுடைய பார்வையில்? இல்லை சிவா, இப்போ சிக்னலில் வேகமாக வர்றது காரு, 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்ற காரு, பச்சை லைட்லேருந்து சிகப்பு லைட் வந்து கார் என்ன ஆகும்? நிற்கும். பட் அங்கேயே நிற்கும். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு சிக்னல் மாற முடியல, மறுபடியும் பச்சை வரும்ல. தடை உத்தரவு அது மாதிரி தான். இடைக்கால தடை நீங்களே சொன்னீங்கல்ல, டெம்பரரின்னு சொன்னீங்க. இந்த இடைக்கால தடை என்று விசாரணை செய்யணுமா இல்லையா, அதுக்கான தான். ஆனால் அது ஒரு பக்கம் அதுக்கான ஆதாரங்களை திரட்டிக்கு தான் இருப்பாங்க. இவங்களும் போய் கோர்ட்டு வாதாடுவாங்க. இடைக்கால தடை என்பது நிரந்தரம் அல்ல. ஒன்று அப்படியே இடைக்கால தடைனா இனிமேல் வந்து டாஸ்மாகே எந்த வழக்கையுமே விசாரிக்கக்கூடாதுன்னு உத்தரவே வரல. தடை தான், கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி தான். அது எந்த நேரத்துலையும் மாறக்கூடும். அதனால் உடனே இவங்க அதுக்கு வெற்றின்னு முழக்க வேண்டாம். ஒன்று இந்த இதுக்கு மட்டுமல்ல, எல்லா வழக்குகளுக்குமே இதே தான். ஒருவேளை கோர்ட்டினுடைய இறுதி தீர்ப்பின் மேலே ஏற்கனவே தடை ஜாமீன் இதில் வெளில இருக்காங்களே சில மந்திரிகள், அவர்களும் சிக்குவதற்கான சான்ஸ் உண்டு. அதாவது சிக்குவது என்ன, உங்கள்கிட்ட எல்லாருமே ப்ரூஃப் இருக்கே, எல்லாமே வந்தாச்சு. பொன்முடியில் தீர்ப்பே வழங்கியாச்சு, நிறுத்தி வச்சுருக்காங்க. தீர்ப்பு நிச்சயம், அது மாற்றம் கிடையாது. கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து தான் அவரும் அதுக்குண்டான தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும். இதனோட விளைவாக என்ன ஆகும்னா, ஏற்கனவே பல அமைச்சரோட வழக்கில் அப்படியே நிற்கிது பாருங்கள், அதுவும் உயிர் பெற்று இதெல்லாம் இந்த 2026 தேர்தலுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியுது. இப்போ வந்து இடியை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டுக்கு விசாரணைக்கு செல்லும் போதே டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் வீட்டுக்கு வெளியே கிழிச்சு வீசி இருந்தாங்க, தீயிட்டு எரிச்சிருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும் போதான் இப்போ ஒரு தற்காலிக நிறுத்தம் அப்படிங்கிற நிலையில இந்த இன்வெஸ்டிகேஷன் நிற்கக்கூடிய நிகழ்வு இந்த பக்கம் வந்து ஆதாரங்களை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தானே உருவாக்கி கொடுக்கும். இடியை வந்து நமக்கு தெரிய வைக்கிறது கொஞ்சம் தான். அவங்க எல்லா ஆதாரங்களையும் திரட்டி வச்சுருப்பாங்க. கோர்ட்டில் தாக்கல் பண்ண கொஞ்சமாக தாக்கல் பண்ணுவாங்க. கொஞ்சம் தாக்கல் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று தாக்கல் பண்ணுவாங்க. இன்னொன்று ஸ்ட்ராங் எவிடன்ஸ். இவங்க இடி என்னுடைய புரிதல் படி எல்லா விதமான முக்கியமான தரவுகளும் திரட்டி வச்சுருப்பாங்க. உடனே எல்லாத்தையும் கோர்ட்டில் விட மாட்டாங்க. சின்ன விஷயங்களாக விட்டு பார்த்துட்டு ஒரு நமக்கு சாதகமாக வந்தோடனே கடைசியாக ஒரு பெரிய குண்டு வச்சு குண்டு போடுவாங்க. அப்போ மாட்டிப்பாங்க. அதுதான் இடியினுடைய டாக்டிக்ஸு. இனிமே பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மேலே மடியில் கனம் இல்லைன்னா ஏன் பயப்படுறாங்க? அதுதான் கேள்வி. அதுக்கு முதலமைச்சர் ஏன் இப்படி
அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறாரு புரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல தற்காலிக தடை போட்டதுமே திமுகவில் வந்து RS பாரதி உள்ளிட்டவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இடி மீதே விமர்சனத்தை வைக்கக்கூடிய நிலையில கருத்துக்களை முன் வச்சாங்க. அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க இடி ஆபீசர்ஸ் ஒருத்தர். நம்ம தமிழ்நாட்டில் வந்து திவாரி அப்படிங்கிறவர் வந்து கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கிறார் லஞ்சம் வாங்கும் போது அப்படின்னு சொல்லி இடி மீதே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறை மீது விமர்சனத்தை முன்வைப்பதை எப்படி இல்லை, இது என்ன தெரியுமா உத்தி, தொடர்ந்து இடி வந்து ரெய்டு நடத்தி ஆதாரங்களை திரட்டும் போது அவங்கள மன ரீதியில், அதாவது இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க முறையில் மன உறுதியை தளர்த்துக்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டோம்னா இடி மேலே இமேஜ் போயிடும். நாளைக்கு கோர்ட்டில் வந்து என்ன இடி மேலே நல்ல நம்பகத்தன்மை இல்லை இருக்கு, நீங்கள் என்ன விசாரணை செய்யலாம்னு கூட சொல்லக்கூடும். சொல்லுவாங்களே இல்லையே தெரியாது. ஆனால் இப்படி சொல்லலாமோ அதுக்கான முயற்சி பண்ணலாமன்ட்டு இப்படி ஆரம்பிக்கிறது. எப்போவுமே ஒரு போலீஸ்காரன் என் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஊழல் பண்ணிட்டேன், போலீஸ் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா முதல் வேலை போலீஸ் மேலே புகார் சொல்லுவேன். சார் அந்த ஆள் இருக்கார்ல அவர் தான் அதிகாரிகள் மேலேயோ அல்லது நிறுவனத்தின் மேலோ, அந்த ஆஃபீஸில் ரொம்ப மோசம் சார், அவங்க லஞ்சம் கொடுத்தா தான் சார் விட்டுவாங்க, நான் லஞ்சம் கொடுக்கலன்னா என்ன மாட்டிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட இமேஜை கெடுப்பதற்கான முயற்சியில் இருப்பாங்க. ஒன்று இது வந்து கோர்ட்டில் செல்லுபடியாகாது. ஒன்று ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா தனி நபர்கள் மீதான புகார்கள் தான். இன்னார் ABCDன்னு ஒரு 4-5 பேரை சொல்லி பண்ணுவாங்க. நிறுவனம் என்பது வேறு. இடி என்கிற நிறுவனம் அதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் என்ன விதி அதிகாரங்கள் தரப்பட்டனோ அதன் அடிப்படையில் தான் செயல்படும். இதே மாதிரியான புகார் RAW மேலே வந்திருக்கு, CBI மேலே வந்திருக்கு, பல்வேறு நிறுவனங்கள் மேலே வந்திருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் காவல்துறை மேலே புகார்கள் வரலையா? காவல்துறை அதிகாரிகள் தண்டனைக்கு ஆளாகலையா? இப்போ கூட ஆகியிருக்கார் ஒரு அதிகாரி. ஆக இது கலெக்டர் ஆகியிருக்கார், கலெக்டருக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. ஆக துறையில் இருக்கிறவர்கள் மேலே தனிநபர்கள் மீதான புகார்கள் ஏற்படுமே தவிர அதனால் துறைக்கு ஒட்டுமொத்த துறைக்கு வந்து பாதிப்பு வராது. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அதெல்லாம் எவ்வளோ தற்காலிகமாக தான் இருக்கும், அதையெல்லாம் கலைந்து விடுவார்கள். ஆனால் இவர்களது நோக்கம் மடைமாற்றுதல். ரெண்டாவது, எந்த நிறுவனம் உங்களை ரெய்டு பண்ணுதோ அந்த நிறுவனமே சரியில்லைன்னு சொன்னால் ஒரு இமேஜ் வரும் மக்கள் மத்தியில். இதையெல்லாம் தேர்தலுக்கு பயன்படும்ல. அப்போ நாம் நினச்சிப்போம் ஈடியா அது வேணும் திருட்டு பசங்க, திமுக காரன் பாவம் அப்பாவி, அப்பழுக்கில்லாத திமுக தலைவர்கள் மேலே இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நாம் பேசணும்ல. நம்ம வைக்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி செய்யுது. இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பத்தில் இடி ரைடுக்கு செல்லும் போது அங்கே இடி ஆஃபீஸர்ஸ் தாக்கப்பட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இடி வேகம் எடுத்து செயல்பட்டாங்க. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்திலையும் இடிக்கு ஒரு தற்காலிக நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்து இடி வந்து ஒரு அசூர வேகத்தில் ஒரு பாய்வதற்கான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. ஏற்கனவே அவங்க தரவுகள் நிறைய திரட்டி வச்சுருப்பாங்க, ஸ்ட்ராங் எவிடன்ஸ், வலிமையான ஆதாரங்களை திரட்டி வச்சுருப்பாங்க. இது தற்காலிக தடைக்காக காத்து முடிஞ்ச உடனே எடுத்து ஆரம்பிப்பாங்க, தங்களுடைய வேகத்தை காட்டுவாங்க. இன்னொரு விஷயம் நாம் சொல்லணும், திமுக வந்து எந்த அளவுக்கு போவாங்க நிறுவனத்தினுடைய ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை விட்டார் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டால, நிறைய தடவை விசாரணை போனால, என்னை வந்து பிஜேபியில் சேர சொன்னாங்க இடின்னு ஒரு தகவலை சொன்னேன். என்ன ஆதாரம்? நீ இடி மேலே செந்தில் பாலாஜி புகார் சொல்கிறார். ஒரு தடவை சொன்னார், அதுக்கப்புறம் என்ன அறிவுறுத்தல் வந்தது, அதுக்கப்புறம் சொல்லலை. ஆக சொல்கிறது உண்மைக்கு மாறானது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியை வந்து சேரணும்ன்ட்டு இடிக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நமக்கு ஒரு எண்ணம் தோணல், இது உண்மை அரசியல்லாம் இருக்குது சார்னா, பிஜேபி அரசியல் நோக்கத்துக்காக செயல்படுகிறதா என்று கேட்டால் ஆமாம் சொல்லுவேன். இது ஒன்றும் புதுசு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் எங்கிட்ட நீ சுத்தமாக இருந்தால் நீ ஏன் கவலைப்படணுங்கிற. விபி சிங் மேலே பொய்யான புகார் வந்தது தேசிய அளவில், ஒன்றும் நிற்கலையே. மொராஜி மேலே புகார் வந்தது, பல தலைவர்கள் மேலே அந்த மாதிரி பொய்யான புகார்கள் வந்து கோர்ட் வரையில் போனாங்க, ஒன்றும் நடக்கலை இல்லை. ஏன்னா அவங்க மேலே அவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. குற்றங்களுக்கும் எல்லாமே ஜோடிக்கப்பட்ட குற்றங்கள் தான், குற்றச்சாட்டுகள் தான். அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் வந்து இடி மேலேயே புகார் சொல்கிறது எந்த அளவுக்கு எடுபடும்னு
இப்போ பார்த்தீங்கன்னா நிரவ் மோடி போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறனால அங்கேருந்து முறைகேடுகளில் வெளிநாடுக்கு தப்பி சென்ற பிறகு பிரைம் மினிஸ்டருடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள், மோடி அவருடைய மாநிலத்தை சார்ந்தவங்க இப்படி தப்பிச்சே போய்கிட்டு இருக்காங்க, பெரிய அளவில் ஊழல்கள் செய்து முறைகேடுகள் செய்து விட்டு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து திமுக உள்ளிட்டவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈடி ரைடில் தமிழகத்தை சார்ந்த 2 பேர், அதுவும் திமுகவில் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் 2 பேர் தப்பிச்சு வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்காங்க. இதை எப்படி மற்ற மாநிலங்கள் மற்ற மக்கள் பார்ப்பாங்க? அப்போ அதே தானே, நிரவ் மோடி குஜராத்தியாரனால தான் அப்படின்னா இவங்க மேலே கேஸ் வந்தோன்னா நாளைக்கு தமிழ்காரங்களாம் இப்படி தான், தமிழர்கள் இப்படி தான் அப்படின்னு எண்ணம் வரும் இல்லையா? ஆகையெல்லாம் நிரவ் மோடியை மட்டும் சொல்கிறாங்களே. விஜய் மல்லையா என்னவா? விஜய் மல்லையா குஜராத்தை சேர்ந்தவர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். இதுக்கு மாநிலத்துக்கு என்ன சம்மந்தம்? மகாத்மா காந்தியும் குஜராத்திலேருந்து வந்திருக்காரு, அதையும் பார்க்கணும்ல. தமிழ்நாட்டிலேயே கர்ம வீரர் காமராஜன்ற அப்பழுக்கில்லாத தலைவர் வந்திருக்காங்க, கிரிமினலும் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது தனிநபர்களுடைய மேன்மைக்கும் கீழ்மைக்கும் காரணமாக இருக்கு. ஆகையினால் அதையே வச்சுக்கிட்டு ஒரு வாதமாக பேசுவது என்பது அர்த்தமற்றதாகத்தான் நான் பார்க்குறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். ரியல் ஒன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.